தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மலக்கா சுல்தானேட் பேலஸ் ஆஃப் மியூசியம். இது கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடம். இதுக்கு ஃபீஸ் இருக்கு. அதாவது ஏறக்குறைய 20 மலேசியா ரிங்கெட், அதாவது 200 ரூபா. இது 20 நாளைக்கு 400 ரூபா ஆகும். ஒரு இது 20 ரூபா வரும். நீங்க மலேசியாவில் யாரையும் கூப்பிட்டு போனீங்கன்னாக்கி 10 ரிங்கெட். இது பார்க்க வேண்டிய இடத்துல ஒன்று. இது பார்க்கறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகலாம். நீங்கள் ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணீங்கன்னாக்கி, நின்று வாஸ்து போனீங்கன்னாக்கி 4 மணி நேரம் ஆகலாம். இது மலேசியாவுடைய, அதாவது மலாக்காவோடைய ஹிஸ்டரி இதில் சொல்லியிருக்காங்க. இது பழைய பேலஸ் இல்லை. இந்த பேலஸை கெட்டினது 84 இருந்து 86 வரை. 86 ஜூலை 17 திறந்திருக்காங்க. இதை பழைய ஒரு பழைய பேலஸை ரிசம்பிள் பண்ணி கட்டியிருக்காங்க. கம்ப்ளீட்டா மரத்தால கட்டப்பட்டது. எந்த விதமான வேற எதுவும் இல்லை. இது ஆணி கூட அவங்க யூஸ் பண்ணல. ஆணிக்கு பதிலாட்டு இந்த கம்புகளை செய்த ஆணிகளை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கண்டிப்பா போய் பாருங்க. மலாக்கா போனீங்கன்னாக்கி பார்க்க வேண்டிய இடத்துல ஒண்ணு. ஓகே, மலாக்கா ஹிஸ்டரியா பாத்தீங்கன்னாக்கி அது 14 அதாவது 15th செஞ்சுரி, அதாவது 1400 ஆரம்பிக்கு. இதை ஆரம்பிச்ச ஒரு பேர் பரமேஸ்வரன். இவரு தமிழா இருக்கலாம் அப்படின்னாங்க. சிலவங்க சுமத்ரா அப்படின்னாங்க, தமிழா இருக்கலாம் அப்படின்னாங்க. இந்த ஹிஸ்டரி 4 இடங்கள்ல இருந்து வருது. ஒன்னு மலேசியாவில இருந்து வருது, இன்னொன்னு சைனீஸ் அந்த சைட்ல இருந்து வருது, போர்ச்சுகீஸ் ஒண்ணு வருது, இன்னொரு இடத்துல இருந்து வருது. ஏன்னா 4 டிஃப்ரெண்ட் சோர்ஸ் சொல்றாங்க. இந்த பரமேஸ்வரன் சுமத்ரா, அதாவது இந்தோனேஷியாவில் உள்ளவர். இவர் அங்கிருந்து துரத்தப்படுறாரு. அப்புறம் சிங்கப்பூர்ல புகலிடம் தேடுறாரு. சிங்கப்பூர்ல அங்குள்ள கிங்கை கொண்டுட்டு அங்க அரசர் ஆயிருந்தாரு. அங்க ஒரு 4 வருஷம் இருக்காரு. அதுக்கு பிறகு சுமத்ரா அந்த இந்தோனேஷியாவில் உள்ளவங்க அவங்க விரட்டி வரும்போது அங்கிருந்து தப்பி கடலை தாண்டி ஒரு இடத்துல உட்கார்றாரு. ஒரு மரத்துக்கு கீழே உட்காருறாரு. அது முழு நெல்லி மரம். அது பேரு மலாக்காய். அதுதான், அதாவது அந்த பழத்தோட பேரு மலாக்காய். இப்ப நீங்க பாக்குறது அங்குள்ள அரண்மனை. அந்த அவங்களோட இதை பாக்குறீங்க. ஓகே, ஹிஸ்டரியில என்னன்னாக்கி இதெல்லாம் போர்ச்சுகீஸ் அந்த அவங்களுடைய கப்பல். அதுக்கு பிறகு என்னன்னாக்கி அவர் அங்கிருந்து வரும்போது அங்க ஒரு மானை ஒரு நாய், காட்டு நாய் வேட்டையாட வருது. அந்த மானை துரத்துது. அப்போ அவர் அதை பார்த்து நினைக்கிறாரு, ஒரு மானாலே இது பண்ண முடியும், நம்மளால கஷ்டம் பண்ண முடியாது. அவர் அங்க ஒரு கிங்டம் ஆரம்பிக்காரு. அது ஒரு நல்ல துறைமுகம் அப்படிங்கிறதுனால அது ஏரிக்கும் கடலுக்கும் இடையில உள்ள, ஆற்றுக்கும் கடலுக்கும் இடையில இடத்துல ஆரம்பிக்கிறாரு. அதுதான் மலாக்கா. அது ஒரு பெரிய ட்ரேடிங் போர்ட்டாக்கு, அதாவது வியாபார கடற்கரையா மாறுது. இப்ப நீங்க பாக்குறது அந்த இது பூரா அங்குள்ள போட்டோஸ் எல்லாமே அந்த அவங்களுடைய ஒரு 4-5 டைனஸ்டி வாரிசுகளுடைய படங்கள் தான் இருக்கணும். ஓகே, மாறுது. அப்ப இந்தியாவில இருந்து, சைனாவில இருந்து, அரபுல இருந்து எல்லாமே. ஓகே, நீங்க பாக்குற இந்த லேடி பேரு துன் பாத்திமா. இவங்க ஒரு பெரிய ஃபிகர், அதாவது லேடி ஃபிகர். ஓகே, ஃபிகர்னா தமிழ்ல தப்பான அர்த்தமே இல்லை. அவங்க ஒரு பெரிய ஒரு ஆளுமையுள்ள ஆளு. அவங்க வேற ஒரு கல்யாணம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அரசரோட கல்யாணம் கட்டுறதுக்கு அந்த குடும்பத்தையே கொலை பண்ணிட்டாரு. அரசரை கல்யாணம் கட்டுறாங்க. அந்த மாதிரி கதை போகுது. அது போர்ச்சுகீஸ் படி அவங்க காலத்துல அரசரை விட அந்த அம்மா தான் பவர்ஃபுல்லான ஆளு அப்படிங்கிறாங்க. இது நீங்க பாக்குற கதை இவங்களுக்கும் சயாமுக்கும் ஒரு சண்டை வருது. அதுல அவங்க வின் பண்ணிட்டு வராங்க. அது அவங்க கிஃப்ட் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த லேடிஸ் ஆர்னமெண்ட் இதெல்லாம் இருக்கு. ஓகே, இப்ப என்ன பண்றாருனாக்கி நம்ம இவரு பரமேஸ்வரன் என்ன பண்றாருனாக்கி, அதுக்குள்ள அவர் சைனா கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாரு. சைனாக்கு சைனாக்கு அவங்க ரிலேஷன் வச்ச உடனே சைனா இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு சியாமுக்கு ஒரு வார் வருது. அதுக்கு பிறகு அவர் பிள்ளைகள வந்த பிறகு சியாமுக்கு ஒரு வார். அதான் மலாக்காவுடைய வார். அதில் அவங்க வின் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஒரு பெரிய ஒரு கிங்டமா மாறுறாங்க. கிங்டம்னாக்க ஒரு சின்ன ஏரியா தான். ஓகே, நீங்க பெரிய அளவில் நம்மள மாதிரி சேர சோழ பாண்டியர்கள் நினைக்கிறாங்க. ஒரு சின்ன ஏரியாவில் அவங்க ஏரியா போது ஆகிறாரு. இப்படிதான் அவங்களுடைய இது போகுது. இப்ப நீங்க பாக்குறது அரசனுடைய தனிப்பட்ட அறை. இந்த ட்ரெஸ் இது எல்லாமே இதாகுது. அது பேசிக்கலா அவரே, அதாவது இஸ்லாமுக்கு மாறிடுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அது எவ்வளவுன்னு தெரியல. நிறைய தமிழ் ஆட்கள் இருந்திருக்காங்க. முதலியார்னு ஒரு பேர் வருது, துன் அலி, துன் ஃபாத்திமா, இவங்க எல்லாமே தமிழ் முஸ்லீம்ஸ். அவங்க
இந்த மாதிரி நிறைய தமிழ் இது இருந்திருக்கு அந்த காலத்திலே, 15th செஞ்சுரியிலே. அதனால இவரும் தமிழா, அதாவது இவர் சோழ பரம்பரையில் உள்ளவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஆனால் ஓகே, அது ஒரு பக்கம் ஹிஸ்டரி சோழ பரம்பரை இருந்து, ஒரு பக்கம் வந்து அவர் வந்து இந்தோனேஷியா சுமத்ரா அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் அவர் முஸ்லீமா மாறிட்டாரு, சிக்கந்தர் ஷா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் எது உண்மை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஓகே, அதனால பேலஸை பார்க்கலாம், கண்டிப்பாக போய் பாருங்க. இது எல்லாமே அவங்களுடைய அந்த ஹிஸ்டாரிக்கல். இங்கே ஒன்றுனே வாஸ்து ஸ்லோவாக போனீங்கன்னாக்கி 3-4 மணி நேரம் ஆகலாம். ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னாக்கி ஒரு 1.5-2 மணி நேரம் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் அவங்க ஓரளவு அழகாக இது அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது அவங்க உபயோகித்த ஆயுதங்கள். இது ஏறக்குறைய 15th செஞ்சுரி தான் ஏறக்குறைய. அதனால வந்து ஓரளவு அந்த கலெக்ஷன்லாம் ஓரளவு நல்லாவே இருக்கு. இது அந்த அந்த உண்மையான அரண்மனையோட தோற்றமாக இருக்கணும். யாருக்குரிய அந்த இப்போ கட்டியிருக்கிறது இதே மாதிரி தான் கட்டியிருக்காங்க. அந்த லுக் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கு. நம்ம அவங்க பிள்ளைகிட்ட எந்த இடம் அப்படின்னு கேட்குறாங்க, அந்த பேரை மறைச்சிக்கிட்டு. ஓகே, அது ஒரு எஜுகேஷன். அவங்க அந்த பிள்ளை தெரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது போர்ச்சுகீஸ் வந்து 15th செஞ்சுரி, அதாவது அதாவது 1400 1550 வரை அவங்க ஆண்டு இருக்காங்க. சுல்தான் அப்படிங்கிற ராஜாக்கள் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து போர்ச்சுகீஸ் உள்ள வராங்க. ஓகே, போர்ச்சுகீஸ் இருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து டச் உள்ள வராங்க. இப்போ டச்சுக்கு பிறகு பிரிட்டிஷ் கொஞ்ச நாள் ஜப்பான். அதுக்கு பிறகு வந்து அவங்க அந்த பிரிட்டிஷ் இருக்க டைம்லேயே அவங்க யூனியன் போடுறாங்க. மலாக்கா, பினாங் மற்றவங்க மலேசியாலாம் சேர்ந்து அப்படி ஒரு யூனியன் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்காக போராடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாருக்கும் அவங்க 11 ஸ்டேட்ஸாக மாறுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சுதந்திரம் வந்து நமக்கு 10 வருஷத்துக்கு பிறகு 1557 அவங்க சுதந்திரம் வர்றாங்க. இதுதான் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி. நீங்கள் பார்க்குறதுலாம் அந்த அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள், அந்த ராஜாக்கள் டைமில் அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள். அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள் நிறைய வச்சுருக்காங்க. அவங்க ட்ரெஸ்ஸு அதெல்லாம் ரொம்ப ஒரு அழகாகவே வச்சுருக்காங்க. பேசுறது வேற ஒன்றும் இல்லை, பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற என்ன சொல்லதுக்கு இருக்கு. ஒரு இது என்ன, போகிற இடங்கள்ல அங்கங்கே பெஞ்சு போட்டிருக்காங்க. உங்களுக்கு வயசானவங்க இருந்தால் அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கலைன்னாக்கி அந்த பெஞ்சு இதெல்லாம் இருந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துடலாம். அது ஒரு நல்ல இது. அதாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வச்சு ஒரு டீசெண்டாக
அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த உங்களுக்கு கால் இருந்தாக்கி இது வந்து மசாஜர் அது கூட யூஸ் பண்ணிடலாம். மசாஜ் பண்ணுற கால் வந்துச்சுனாக்கி இதில் அவங்க போகிறவங்களுக்கு ஒரு அழகான அரேஞ்ச்மெண்ட். இது அந்த காலத்தில் உள்ள வாஸ். இது அவங்க யூஸ் பண்ண இது ஜாமானங்கள் வைக்கணும், தண்ணி நீ குடிக்கிறது அது மாதிரி எல்லாமே இருக்குது. குடங்கள் எல்லாமே. இது தலைப்பாய்கள், அவங்க ராஜா தலைப்பாய்கள். அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு, அந்த சில்க்னால பண்ணுறது. சில்க் ட்ரேடு அவங்களுக்கு இருந்துங்க. சில்க் ரோட்டில் அவங்க வராங்க, சைனாவில் இருந்து அந்த சில்க் ரோட்டில் இருந்து வராங்க. ஆனால் அவங்களுக்கு சில்க் நிறைய உழவு கிடச்சிருக்கு. இந்தியாவில் இருந்து நிறையா ஸ்பைசஸ், ஓபிஎம் எல்லாம் ட்ரேட் ஆகிருக்கு இந்தியாவில் இருந்து. அந்த போர்ட்டை வந்து அது பேசிக்கலாக அந்த டிரான்சிட் போர்ட் மாதிரி, அது ஏற்றுமதி இறக்குமதி துறைமுகம் மாதிரி அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்க அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்ச ஒரு பொம்மை மாதிரி பண்ணி அதுக்கு அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரூம்களையுமே அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி ஓகே, அது 20 என்னது ரிங்கெட்டாக இருந்தாலுமே அது பார்க்குறதுக்கு அது ஒர்த்து. அது நம்மள இவர் லுங்கி கட்டியிருக்காரு, இப்போ அதில் மாறுதே இல்லை. இது அவங்க அரசில் வந்து அவங்க மியூசிஷியன்ஸ் அவங்க என்னெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வாத்திய கருவிகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. இது வந்து குஜராத்தில் இருந்து இந்த வியாபாரிகள் வெளியிருந்து வந்தது. குஜராத்தில் நிறைய ஓபிஎம் ட்ரேடாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. நேச்சுரலி ஸ்பைசஸும் ட்ரேட் ஆகிருக்கணும். இது அவங்களுடைய அந்த காலத்தில் உள்ள அந்த கடற்கரை
போர்ட்டுடைய படம். இது அகைன் அரண்மனையுடைய ஒரு ஓகே, வேற ஒரு காலத்தில் உள்ள பழைய காலத்தில் வேற ஒரு சாம்பிள் இது. இது வந்து அங்கே வந்த இந்தோனேஷியா அந்த ஏரியாவில் இருந்து வந்த வியாபாரிகளுடைய ஒரு மாடல். இது அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள். இது அரபிகள், அதாவது அரபு நாட்டில் இருந்து வந்த வியாபாரிகளுடைய ஒரு மாடல். இதுவுமே 2 லெவல் இருக்கு, மேலேயும் கீழே அப்படின்னு 2 லெவல் இருக்கு. இது அவங்க வேட்டையாடின ஒரு சமூகமாக இருக்கும்போது எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. இது இந்த இப்போ இருக்கிற அந்த பேலஸோடைய மாடல். இது கட்டி வச்சிருக்க பேலஸோடைய மாடல். இது திறந்தது தான் கூட அந்த பழைய பிரைம் மினிஸ்டர் மகதீர் திறந்திருக்காரு. பார்த்து வெளியே வந்தோம். வெளியே வந்தாக்க அதுக்கு முன்னால் அவங்களோட அரண்மனை தோட்டம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதனால சரி அதை பார்த்துருவோம் அப்படின்னு போனாக்கி அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகலாம். ஒரு நல்ல பெரிய பெரிய அரண்மனை தோட்டம் அழகாக இருக்குது, நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க, நிறைய செடிகள் இருக்குது. சரி போகலாம் அப்படின்னு நாங்கள் அந்த தோட்டத்தை பார்க்கறதுக்காக போனோம். இதை முதல்ல பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு ஆமை இருந்த மாதிரி இருந்து இப்போ பக்கத்தில் பார்த்தாக்கி அது அவங்களுடைய தலைப்பாகை, இந்த ராஜ சுல்தானுடைய தலைப்பாகை.
எனக்கு இந்த வீடியோவில் இவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.